ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து மான்சேஷன் ரிலேட்டடாக, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான நியூ டேர்ம்ஸ் சம்மந்தப்பட்டு சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதாவது ஜூலை 10, 2023 இந்த ஒரு விஷயத்த பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா மான்சேஷனில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம். அந்த ஒரு வீடியோவே எதுக்காக தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோமோ, ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்களை கூட அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் இப்போ தான் தெரியுது அந்த ஒரு வீடியோ முக்கியமான ஒரு ரிமைண்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் அந்த நியூ டேர்ம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாமல் அண்ட் அதை அக்செப்ட் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த ஒரு மெயில் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. அதாவது 30 day நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டெர்மினேஷன் ஆன் ஜூலை 11, 2023 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் சம்மந்தப்பட்ட ஒரு சில டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் எதனால் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, அண்ட் இந்த மெயிலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த மெயிலில் சொல்லியிருக்க மாதிரியே ஜூலை 11, 2023 பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டெர்மினேட் செய்யப்படுமா என்னுடைய சேனலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்கு சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் எதனால் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஓல்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்கான அந்த டேர்ம்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சில சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு இல்லையா, ஷார்ட்ஸ் மாடிஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஷார்ட்ஸ் மாடலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அண்ட் ஏற்கனவே உள்ள பேஸ் டேர்ம்ஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணோம், அதையும் ரிவ்யூ பண்ணி பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கிறீங்க, எந்த ப்ரொசீஜர்ஸும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு மெயில் உங்களுக்கு வந்துருக்கலாம். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் வர்ற மெயில் கிடையாது. இது பண்ணாம இருக்காங்க இல்லையா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்கான பேஸ் டேர்ம்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மான்சேஷன்ல இருந்த சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாடல் சம்பந்தப்பட்ட அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணி பார்த்து அக்செப்ட் பண்ணணும். அது பண்ணாம இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல என்னென்ன மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அக்செப்ட் பண்றது, அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைவ் டெமோவா வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த மெயில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹாய்னு கொடுத்து உங்களுடைய சேனல் நேம் கொடுத்து, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணியிருப்பீங்க, எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சு வச்சிருப்பீங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லையும் இருப்பீங்க. பட் இருந்தாலும் கூட ஜனவரியில் இந்த மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, மான்சேஷன் டேர்ம்ஸ் கொண்டு சம்மந்தப்பட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் டேர்ம்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடாக இருக்காது. ஸோ அதுக்குள்ள நீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மான்சேஷன் அது பாதிக்கலாம். அதாவது ஓல்டு டேர்ம்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணி இருக்கீங்க, அதுல இருந்து சைன் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய மான்சேஷன் டெர்மினேட் செய்யப்படலாம். ஸோ அது சம்பந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 30 days லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் வில் பி டெர்மினேட்டட் ஆன் ஜூலை 11, 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடியது as usual பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான்சேஷன் போயிருச்சுன்னு சொன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நீங்க இல்ல அகைன் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கரெக்டா ரீச் பண்ணியிருக்கணும் அண்ட் ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம்னு கொடுத்து அப்லோட், எடிட், டெலிட் யுவர் வீடியோஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரீட் பண்றது, அனலைஸ் சேனல் பெர்ஃபார்மன்ஸ், சேனல் அனலிட்டிக்ஸ், யூடியூப் அனலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா கெட் பெஸ்ட் பிராக்டிசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ் ஃப்ரம் த யூடியூப் கிரியேட்டர்ஸ் சேனல். ஸோ ஏற்கனவே மான்சேஷன் எனேபிள் ஆகாமல் கிரியேட்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் எல்லாம் ஸ்டில் உங்களுக்கு இருக்கும். பட் மான்சேஷன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி 10 minutes ஆகிப்பட்டுருச்சுன்னா அகைன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிரைட்டேரியாலாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூ டேம் அக்செப்ட் பண்ணுறது, அதில் சைன் பண்ணுறது குறித்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சா யாரும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ஒரு மெயில் வந்திருந்தாலும் கூட கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோ எனக்கு எதுவும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மான்சேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி மான்சேஷன் எனேபிள் ஆகி அந்த நியூ டேர்ம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ராப்பரா சைன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெயிலே வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி 30 days நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த நியூ டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்றாங்க. மற்றபடி மான்சேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மான்சேஷன் எனேபிள் ஆகி இந்த மெயில் வரல பட் எனக்கு இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டர்ஸ் பயப்பட தேவையில்லை. ஈவன் இந்த மெயில் வந்திருக்கிறவங்களும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்றதன் மூலமா, அதாவது அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைவ் டெமோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது
பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க முடிச்சிடலாம். ஸோ அதுவும் கூட ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மெயில் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் ஒரு ஆள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மெயில் எதனால வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, அண்ட் இது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி டெர்மினேட் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். மற்றபடி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் சம்மந்தப்பட்டும் அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட நியூ டேர்ம்ஸ் வந்துருக்கு இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸையும் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிரியேட்டராக இருந்தாலும் இந்த மாதிரி மெயில் வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஆல்ரெடி மானிட்டரைசேஷன் இனேபிளான கிரியேட்டர்ஸ், எனக்கும் எதுவும் இஷ்யூ வருமோ, ஏற்கனவே நிறைய இஷ்யூ வருதுன்னு சொல்றாங்களே இந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கும் நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.